ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது 11th பார்ட் 1 வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லெசனில் சிறப்பு தமிழில் நம்ம பார்ட் 1 பார்த்துருப்போம். சரிங்களா? அதோட கண்டினியூஷனாக நம்ம அடுத்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இது கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான்ப்பா. சரிங்களா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம டாப்பிக்குள்ளே போயிடுவோம். நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னா நமக்கு தெரியும். சரிங்களா? ஆமாம். அதாவது வந்து பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமுதாயத்தோட நாகரிகம், பண்பாடு, சரி, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கால கண்ணாடியே நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னா வந்து பார்க்கும்போது இலக்கியங்களெல்லாம் இது இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது மக்கள் அதாவது வந்து வாய்மொழியாக வந்து பார்க்கும்போது பாடுறதுனால தான் இது நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவாங்க. இது வாய்மொழி இலக்கியம்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் குறிப்பாக வந்து பார்க்கும்போது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தம் வாழ்வில் பெரும் அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பாடப்படுகின்றன. சரியா? ஆமாம். அப்போ இதில் இருக்கக்கூடியது வந்து பார்க்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட களைப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்க்கும்போது இந்த பாடலை பாடுறாங்க. சரிங்களா? அப்போ இப்பாடல் மக்களது உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளும் என்று இயல்பாக பதிவு செய்கிறது. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். இப்போ இதுக்கு இந்த நாட்டுப்புற பாடலுக்கு பேர் என்னென்னலாம் சார் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆமாம், மக்கள் பாடல் இருக்குது, பரம்பரை பாடல் இருக்குது, நாட்டார் பாடல் இருக்குது என்று பல்வேறு பெயர்களில் மக்கள் இதை வந்து பார்க்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ நாட்டுப்புற பாடலுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது? மக்கள் பாடல் இருக்குது, பரம்பரை பாடல் இருக்குது, நாட்டார் பாடல் இருக்குது என்று பல்வேறு பெயர்களில் மக்கள் இதை அழைக்கின்றன. சரிங்களா? ஆமாம். இப்போ இந்த சைடு பாருங்கள். மக்கள் வாழ்வோடு, சரிங்களா, ஆமாம், வாழ்வோடு பின்னி பிணைந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வந்து பார்க்கும்போது தாலாட்டு பாடலாக, தெம்மாங்கு பாடலாக, விளையாட்டு பாடலாக, கும்மி பாடலாக, ஒப்பாரி பாடலாக, தொழிற்பாடலாக, வழிபாட்டு பாடலாக பல்வேறு வடிவங்களில் 8 திக்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த பாடலை பல்வேறு வடிவங்கள் இருக்குது. சரியா? அப்போ நம்ம வந்து நாட்டுப்புற பாடலை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா மொத்தமாக வந்து பார்க்கும்போது ஒரு 7 வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஒரு 7 வகையாக நம்மளால் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப என்ன பண்ண முடியும்? நாட்டுப்புற பாடலை பிரிக்க முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வேறு என்னென்ன பாடலாம் இருக்குது அப்படின்னா தெம்மாங்கு பாடல் இருக்குது, விளையாட்டு பாடல் இருக்குது, கும்மி பாடல்கள் இருக்குது, ஒப்பாரி பாடல் இருக்குது, தொழிற்பாடல் இருக்குது, வழிபாட்டு பாடல் இருக்குது, ஆமாம், குழந்தை பாடல் இருக்குது. இது மாதிரி மொத்தம் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா எத்தனை வகை இருக்குது? மொத்தம் 7 வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆமாம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். அப்போ இதில் வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம் ஆகிய நாட்டுப்புற கலை வடிவங்களில் நாட்டுப்புற பாடல் தன் ஆற்றலை வெளிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இவங்க வேறு எதெல்லாம் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ நாட்டுப்புற பாடல் சார், ஆமாம், இது மொத்தம் எத்தனை வகைனா 7 வகை பிரிக்கிறாங்க. ஆனால் இப்போ இது எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா வில்லிசையில் பயன்படுத்துகிறாங்க. பொம்மலாட்டம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம 9th 10th தமிழில் வந்து பார்க்கும்போது 9th தமிழில் படிச்சிருந்துருப்போம். சரிங்களா? ஆமாம், 10th தமிழில் படிச்சிருந்திருப்போம். அப்போ வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூத்துகளில் கூட நாட்டுப்புற பாடலாம் பயன்படுத்தப்படுது. ஆமாம். அப்போ அந்த விறகுடிக்கும் பெண் வந்து பார்க்கும்போது ஒரு நாட்டுப்புற பாடலை வந்து பார்க்கும் பாடுறதை பற்றி ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ரீட் மட்டும் பண்ணுங்கள். அப்போ இது வந்து பார்க்கும்போது அது நாட்டுப்புற பாடல் தான், மேலே கொடுத்த ஒரு பேராகிராஃப். சரிங்களா? நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள். எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருங்க பாருங்களா. மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே வெளிப்படையாக அப்படியே சொல்லக்கூடியது. சரிங்களா? நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே மனசில் என்ன திங்க் பண்ணுறோமோ அப்படியே சொல்லக்கூடியது தான் அது ஆமாம் பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ தாயை இழந்த மகள் பாடுவது பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் நோகும் என்பாய், தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் நோகும் என்பாய், மார்மேலே தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் நடைப்பழக்கி, தோல் மேலே தொட்டி கட்டி எனக்கு துடைமேல் நடைப்பழக்கி, நெய்யூட்டி வளர்த்த உன் நேசத்தை நான் மறவேன், பாலூட்டி வளர்த்த உன் பாசத்தை நான் மறவேன். ஆமாம். கள்ள நிழலாச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே, வேலி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சே, குடத்தோட தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வளர்த்தாலும் தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகந்தனியாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் இழந்த ஒரு பெண் வந்து பார்க்கும்போது ரொம்ப வலிமிகுந்த வழியோட இந்த பாடலை வந்து பார்க்கும்போது சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இந்த சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல்கள் வந்து பார்க்கும்போது எதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1968 வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வெள்ளை பறவை. சரிங்களா? அப்போ இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா சீனிவாச ராகவன் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஆமாம். அதாவது ஜீனி நம்ம வாங்குகிறோம். ஜீனி அப்படின்னா வந்து பார்க்கும்போது அது என்ன கலரில் இருக்கும்? ஜீனி வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நம்ம ஒயிட் சுகர் தான் அதிகமாக பயன்படுத்தும். அதனால தான் வெள்ளை பறவை. சரிங்களா? அப்போ சீனிவாச ராகவனாலே அது வெள்ளை தான். சரிங்களா? ஆமாம், வெள்ளை பறவை. இது எந்த வருஷம் அப்படின்னா 68
68 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எந்த வருஷம்? 68. புது கவிதையும் தோற்றமும் வளர்ச்சியும். சரியா, இப்போ நம்ம புது கவிதைக்கு வந்து பார்க்கும்போது யாரை நம்ம சொன்னோம் அப்படின்னா பாரதியாரை நம்ம சொன்னோம். சரிங்களா, ஆமாம், புது கவிதையை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா பாரதியார். ஆனால் புது கவிதையின் தந்தை யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி. ஆமாம், ஆனால் அந்த புது கவிதை இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி அடைகிறத பார்த்தா நமக்கு நெஞ்சே வலிக்கும் போல் இருக்குது. அதான் வள்ளிக்கண்ணன். சரியா, பாரதியார் காலகட்டத்தில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ புது கவிதை நெஞ்சே வலிக்குது. அப்போ 68 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெள்ளைப்பறவை. சரி, இதோட 10 வருஷம் கூட்டணும் அப்படின்னா 78 என்னது வள்ளிக்கண்ணன் எழுதின வந்து பார்க்கும்போது புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, அடுத்து மணிக்கொடி காலம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா PS ராமையா. சரியானது PS ராமையா. சீதாராம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று இருக்குது. சரிங்களா, என்ன படம்? சீதாராம்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. சரியா, ஆமாம். அப்போ அந்த ராம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து பார்க்கும்போது கொடி காக்கிறதுக்காக வந்து பார்க்குறப்ப பார்டரில் ஒர்க் பண்ணுவார். சரிங்களா, ஆமாம், அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இல்லைனா ராமையா அப்படிங்கிறவங்க வந்து பார்க்கும்போது மணிக்கொடி காலம். அவரோட ராமோட வந்து பார்க்கும்போது காலம் எது அப்படின்னா மணிக்கொடி காலம். சரி, எந்த வருஷம் அப்படின்னா 1982. சரிங்களா, எந்த வருஷம்? 1982. ஆமாம். அடுத்து சாகித்ய அகாதமி ஆலாப்பனை யார் எழுதியிருக்கா? அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கார். யார் எழுதியிருக்கா? அப்துல் ரஹ்மான். சரியா, ஆமாம். அதாவது ரகுவரன் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஹீரோவில் வந்து பார்க்கும் வில்லன் கேரக்டர் ரகுவரன் இருப்பார். ரகுவரன் பார்த்தோன்னா பனைமர ஹைட்டுக்கு இருப்பார்ப்பா. ஆமாம், ரகுவரன் எப்படி இருப்பார்? பனைமர ஹைட்டுக்கு இருப்பார். ஆமாம். அப்போ இது எந்த வருஷம் அப்படின்னா 1999. சரிங்களா, எந்த வருஷம்? 1999 சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ரகுவரன் அப்துல் ரஹ்மான் அப்படின்னா ரகுவரன் பனைமர ஹைட்டுக்கு இருப்பார். ஆமாம். அப்போ அவர் எந்த வருஷம் அப்படின்னா 1999 சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஆமாம். அடுத்து பாருங்கள், ஆமாம், 2002. அதாவது ஒரு கிராமத்து நதி. சரியா, 2002 ஒரு கிராமத்து நதி. சரிங்களா, ஆமாம். அப்போ இதை வந்து பார்க்குறப்ப யார் எழுதியிருப்பா அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதியிருக்கா. யார் எழுதியிருக்கா? சிற்பி வந்து பார்க்குறப்ப பாலசுப்ரமணியம் வந்து பார்க்குறப்ப எழுதியிருக்காரு. சரிங்களா, ஆமாம். அப்போ ஒரு கிராமத்து நதி ஓரமாக, சரிங்களா, ஒரு கிராமத்து நதி ஓரமாக, ஒரு நிமிஷம், ஒரு கிராமத்து வந்து பார்க்கும்போது நதி ஓரமாக ஒரு கிராமத்து நதி ஓரமாக ஒரு சிற்பம் ஒன்று வந்து பார்க்குறப்ப திறக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. ஒரு கிராமத்து நதி ஓரமாக சிற்பம் ஒன்று திறக்கிறாங்க. அதாவது சிற்பம் சிலை திறக்கிறாங்க, அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ மக்கள் எல்லாமே வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 2 கைகளால் எடுத்து வணங்குறாங்க. அப்போனா 2002. சரியா, ஆமாம். அடுத்து பாருங்கள், 2004 வணக்கம் வள்ளுவம். சரிங்களா, என்னது? வணக்கம் வள்ளுவம். ஆமாம். அப்போ இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். நம்ம படிச்சிருப்போம், 4ம் 2ம் சொல்லுக்குருதி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, என்னது? ஆமாம். இப்போ வள்ளுவரோடது வந்து பார்க்கும்போது எந்த வருஷம் அப்படின்னா எந்த வருஷம்? 2 அடி. சரியா, வள்ளுவரோடது என்னது? 2 அடி. சரிங்களா, அப்போ 2. ஆமாம். அப்போ ஈரோடு தமிழன்பன். சரிங்களா, தமிழ் அப்போனா பார்க்குறப்ப இது வந்து இப்போ அதாவது வணக்கம் வள்ளுவம் இல்லை, வள்ளுவம் அப்படின்னா வள்ளுவரோட குரல் 2 அடி. ஆமாம். அப்போ அந்த பழமொழியில் வந்து எதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நாலடியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரி, அப்போனா வந்து பார்க்கும்போது 2004. சரிங்களா, அப்போ 2004 வணக்கம் வள்ளுவம். இது உங்களுக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கும். சரிங்களா, 9th படிச்சிருப்பீங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஆமாம். அப்போ இது வந்து இப்போ 2 பேருமே தமிழுக்கு தான் வந்து பார்க்கும்போது சிறப்பு செஞ்சுருப்பாங்க. சரியா, ஆமாம். 2ம் 4ம் அப்போனா பார்க்கும்போது 2004. ஆமாம். 2 அடி திருக்குறள், 4 அடி நாலடியார். ஆமாம், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமாம். அப்படி இருக்கும்போது பார்க்குறப்ப இதில் யார் இந்த நூலை எழுதுனாங்க அப்படின்னா தமிழுக்கு பெருமை சேர்த்ததுனால ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, ஆமாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சரிங்களா, 6 அப்படின்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நெடியில் சொல்கிறோம், ஆன்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ அது என்ன வருஷம்? 6 வந்து பார்க்குறப்ப 6ன்னு சொல்லணும். சரி, அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இப்போ நான் ஆகாயத்துக்கு அடுத்து அங்கிட்டு போனேன்னா ஆகாயத்துக்கு மேலே போனாலே எனக்கு மெத்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? மெத்த மாதிரி இருக்கும். சரி, அப்போ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மெத்த. சரியா, ஆமாம். ஆகாயத்துக்கு அடுத்த வீடுனால ஆனாலே என்ன வருஷம்? 6ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆமாம். அப்போ 2009 கையொப்பம் அப்படிங்கிறத யார் எழுதியிருக்கா அப்படின்னா புவியரசு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. சரிங்களா, அதுக்கு அவர் சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்கார் 2009. சரிங்களா, ஆமாம். அடுத்து வந்து பார்க்குறப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்குலாப் அப்படிங்கிறவர் வந்து பார்க்கும்போது காந்தல் நாட்கள் அப்படிங்கிறது 2017 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கார். அப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் கவனிங்க. இன்குலாப் அப்படின்னா குலாப் ஜாமுன். சரியா, குலாப்னானது குலாப் ஜாமுனை பார்த்தேன்னா நான் காந்த மாதிரி இழுக்கப்படுவேன். சரியா, குலாப் ஜாமுனை பார்த்தா
பார்த்தோன்னா காந்த மாதிரி இழுக்கப்படுவேன். சரியா? ஆமாம். அது வந்து பார்க்கும்போது எத்தனை நாள் அப்போனா அது இப்போ அந்த காந்த மாதிரி இழுக்கப்படுறல அது என்னது வாரத்தின் நாட்கள் வந்து பார்க்கும்போது 7 நாளுமே. எத்தனை நாள்? 7 நாளுமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குழாப்பை பார்த்தோன்னா காந்த மாதிரி இழுப்பேன். அப்போ காந்தம் அப்படி மாதிரி எத்தனை நாள் இழுக்கப்படும் அப்படின்னா 7 நாட்களுமே. அப்போ 7 நாட்கள் அப்படின்னா 2017 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஆமாம். அப்போ வந்து பார்க்கும்போது ஒன்ஸ் ரீகால் மாதிரி பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ சீனிவாச ராகவன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். நீங்கள் பார்க்காம அப்படியே அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். சீனிவாச ராகவன் அப்படின்னா சீனி என்ன கலரில் இருக்கும்னா வெள்ளை கலரில் இருக்கும். அப்போ அது ஃபஸ்ட்டு என்ன வருஷம் பார்த்தோம்? 68 பார்த்தோம். 68ஓட 10 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 78ன்னு பார்த்தோம். அந்த 78 யார் வந்தா அப்படின்னா யார் வந்தா? நம்ம புதுக்கவிதையின் வளர்ச்சியும் தோற்றமும். புதுக்கவிதை இப்போ வளர்ச்சி அடைஞ்சது எப்படி இருக்கா? நமக்கு நெஞ்செல்லாம் எப்படி இருக்குது? வலிக்குது. அப்போ வள்ளிக்கண்ணன். சரியா? ஆமாம். அது 78. அடுத்து 82ல் வந்து பார்க்கும்போது மணிக்கொடி காலம். சரியா? ஆமாம். கொடி காக்கிறதுக்காக யார் பார்டருக்கு போனோம் அப்படின்னா ராம் போயிருப்பார். சரியா? அப்போ சீதாராம். சரியா? என்னது? சீதாராம். அப்போனா பார்க்கும்போது இவரோட முழு பேர் என்ன? BS ராமையா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஆமாம். அப்போ 1999ல் ராமையா. சரியா? ஆமாம். சாரி, ஆலப்பனை அப்படிங்கிறது எழுதினது யார் அப்போனா பார்க்கும்? பனைமர ஹைட்டுக்கு யாருப்பா உயரமாக இருந்தால்? ஆமாம். யார்? ஆமாம், ரகுமான். அதை பார்க்கும்போது அப்துல் ரகுமான். ரகுவரன் நம்ம சொன்னோம். அப்போனா ரகுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 2002 ரெண்டு கையால் வணங்கினாங்க. சரிங்களா? ஆமாம். அப்போ ஒரு கிராமத்து ஓரமாக ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் வந்து பார்க்கும் சிற்பத்துக்கு என்ன பண்ணுறாங்க? பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ பாலசுப்ரமணியம். சரிங்களா? ஆமாம். 2004 2 திருக்குறள், 4 நாலடியார்னு சொல்லலாம். ரெண்டுமே யாருக்கு பெருமை சேர்த்தாங்க? தமிழுக்கு. அப்போ ஈரோடு தமிழன்பன். சரியா? 2004 அப்போனா வணக்கம் வள்ளுவம். சரிங்களா? ஆமாம். அடுத்து பாருங்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்து நான் போனேன் அப்படின்னா என்னது? ஆகாயம்னாலே என்ன வருஷம்? 6. சரியா? அப்போ போனேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? மெத்த மாதிரி இருக்கும். 2009 அப்படின்னா அந்த பக்கம் என்ன சொல்லலாம்? கையொப்பம். சரியா? கையொப்பம் அப்படின்னா பக்கம் யார் எழுதியிருப்பா? அப்போனா யார் எழுதியிருப்பா? ஆமாம், அதை புவியரசு அவர்கள் எழுதியிருக்கார். யார் எழுதியிருக்கா? புவியரசு அவர்கள் அந்த பக்கம் எழுதியிருக்கார். 2017 அப்போனா பக்கம் வாரத்தில் 7 நாளுமே நான் குலாப் ஜாமுன் காந்த மாதிரி ஈர்ப்பேன். அதை பார்க்கும்போது பார்க்குறேன் ஈர்க்கப்படுவேன். அப்போ குலாப் ஜாமுனை பார்த்தா காந்த மாதிரி ஈர்ப்பேன். சரியா? அப்போ வாரத்தில் 7 நாளுமே. அப்போனா 2017 காந்தல் நாட்கள் இன் குலாப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், தனிப்பாடல்கள். சரிங்களா? இந்த தனிப்பாடல் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும் தனிப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பார்க்கும்போது வெந்தலால் வேகாது, நம்ம வெள்ளத்தால் வேகாது, வெந்த நாள் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அணையாது அப்படிங்கிற மாதிரி பாடலாம் நம்ம கொஞ்சம் நிறையா படிச்சிருந்திருப்போம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது சங்க கால பாடல்களை திரட்டி நம்ம தொகுத்தது போல் இன்று வரையிலும் புதிய தடங்களில் பல திரட்டுகள் வெளிவருகின்றன. சரியா? சங்க இலக்கியங்கள் வந்து பார்க்கணும் எப்படி இப்போ புறநானூறுலாம். ஆமாம், புறநானூறு, குறுந்தொகை இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல தொகுக்கப்பட்டது எது அப்படின்னா பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? குறுந்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஆனால் இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இது எல்லாமே காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நூலாக தொகுக்கப்பட்டுச்சு. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ புறநானூறுக்குன்னு ஒரு அடியவரை இருக்குது, குறுந்தொகைக்கு ஒரு அடியவரை இருக்குது. சரிங்களா? அகநானூறுக்குன்னு ஒரு அடியவரை இருக்குது. அந்த அடியவரையை ஃபாலோ பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே அந்தந்த ரோக்குள்ளே கொண்டு போய் நம்ம வச்சோம். சரிங்களா? ஆனால் இந்த தனிப்பாடல்கள் அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு அப்புறம். சரிங்களா? ஆமாம், இவங்க வந்து பார்க்கும்போது தனித்தனி புலவர்கள் வந்து பார்க்கும்போது எழுதி பாடியிருக்காங்க. சரிங்களா? என்னது? தனித்தனி புலவர்கள் வந்து பார்க்கும்போது எழுதி பாடியிருக்காங்க. அப்போ இதிலலாம் அவங்க எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா. கிட்டத்தட்ட நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி தான் அவங்க உள்ளத்தில் தோன்றக்கூடிய விஷயங்களை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து பார்க்கும்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தனிப்பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆமாம். அப்போ அடுத்ததை பாருங்கள், தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்களை தனிப்பாடல் என்கிறோம். பாடல்கள் இவற்றை தமிழ் அறிஞர்களும் சுவைஞர்களும் பெரிதும் முயன்றி தேடி தனிப்பாடல் என்ற தலைப்பில் தொகுத்திருக்கிறார்கள். சரியா? ஆமாம். இப்பாடல்களில் பலவித உணர்ச்சிகள், ஓசை விளையாட்டு, சொல் விளையாட்டு, விடுகதை என அத்துணை சுவைகளும் நயங்களும் காண கிடக்கின்றன. சரியா? ஆமாம், எனது காண கிடக்கின்றன. தனிப்பாடல்கள் வந்து பார்க்கும்போது சொல் விளையாட்டு. அப்போ இந்த ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்கா அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். சரி, அது வந்து ஒரு விடுகதை மாதிரி இருக்கும். ஆமாம், அதை வந்து பார்க்கும்போது படித்து பார்ப்போமா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர். சரி, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆமாம். அப்படி இருக்கும்போது பார்க்குறப்ப இவர் பாடிய தனிப்பாடல்கள் 25க்கும் மேற்பட்டவை. அப்போ எத்தனைக்கு மேற்பட்ட தனிப்பாடல் அவர் பாடியிருக்கார் அப்படின்னா எத்தனைக்கு மேற்பட்ட? ஆமாம், கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை அவர் பாடியிருக்கார். ஆமாம். அப்போ இவர் ஆதரித்தது யார் அப்படின்னா யார் ஆதரிச்சிருக்கா? முத்துசுவாமி அப்படிங்கிறவர் ஆதரிச்சிருக்கார். யார் ஆதரிச்சிருக்கா? முத்துசுவாமி அப்படின்னு ஒருத்தரை பார்க்காம என்ன பண்ணியிருக்காரு? ஆமாம், இவர் வந்து பார்க்காம ஆதரிச்சிருக்காரு. இவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்பகுதியில் வாழ்ந்தவர். சரியா? 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்ந்தவர். சரிங்களா? அப்போ இவர் எழுதின 2 நூலை பாருங்கள், காந்திமதி அம்மை மீது. சரியா? காந்திமதி அம்மை மீது
பிள்ளை தமிழ் மாலை, என்னது பிள்ளை தமிழ் மாலை, அந்தாதி போன்றவற்றை பாடினது யார் அப்படின்னா யார் பாடியிருக்கா? ஆமாம், யார் பாடியிருக்கா? நம்ம அழகிய சொக்கநாத புலவர் பாடியிருக்கார். அழகிய சொக்கநாத புலவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். சரியா? ஆமாம். அப்போ இவர் கிட்டத்தட்ட இந்த தனிப்பாடல்களில் இவரோட பாடல் நான் போய் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எத்தனை பாடல் வரைக்கும் ஆமாம் அழகிய சொக்கநாத புலவரோடது இருக்கும் அப்படின்னா எத்தனை இருக்கும்? 25 வரைக்கும் இருக்கும். எத்தனை வரைக்கும் இருக்கும்? 25க்கும் மேற்பட்டதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இவர் வந்து யாரை ஆதரித்தாங்க அப்படின்னா பார்க்கும்போது முத்துசுவாமிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? அழகிய சொக்கநாத புலவரை வாப்பா நீ உன்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா யார்? முத்துசுவாமி தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். அப்போ இவர் எழுதின சில விஷயங்கள் பிள்ளைத்தமிழ் மாலை, அந்தாதி போன்றவற்றை பாடியிருக்காராம். அப்போ இந்த பாடலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முத்துசுவாமி இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ புதையல்னு ஒரு வேர்டுப்பா. என்னது? புதையல். அவ்வளோதான். அந்த புதையலுக்குள்ளே என்னென்ன வார்த்தையெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை சேர்க்கறதுனாலையோ ஒரு வார்த்தை நீக்கிறதுனால என்னென்ன சொற்கள் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறது. புதையலுக்குள்ளே நிறைய சொற்கள் புதைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா யார்? அழகிய சொக்கநாத புலவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? ஆமாம். இப்போ வந்து புதையல் அப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ கடைசி வார்த்தை என்னது? கடைசி வார்த்தை என்னதுப்பா? அல். சரியா? இப்போ இந்த அல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இருள், இரவுன்னு மீனிங்கா. சரியா? ஆமாம். இதே வந்து பார்க்கமா அந்த சொல்லோட முதல் எழுத்து பூ என்னும் எழுத்து நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புதையல்ல தையல் அப்படின்னு ஒன்று கிடைக்குமா? அப்போ அந்த சொல்லுக்கு தையல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்போனா என்ன மீனிங்கா? பெண் அப்படின்ட்டு மீனிங்கா. என்ன மீனிங்கா? பெண் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? என்ன மீனிங்கு? பெண் அப்படின்னு மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள். அப்போ பெண் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போ இந்த சொல்லோட பிற்பாதையை நம்ம நீக்கிடுறோம். சரியா? ஆமாம். அதை கடைசியில் இருக்கக்கூடிய எல்லை நீக்கிட்டு முன்னாடி பூ அப்படிங்கிற வேர்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா புதை அப்படிங்கிறதா வந்துடும். ஏன்னா வந்துடும் புதை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது என்னவா மாறிடும் அப்படின்னா கட்டளை சொல்லாக மாறிடும். என்னவா மாறிடும்? கட்டளை சொல்லாக வந்து பார்க்கும்போது இப்போ கரப்பாக மாறிடுது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்க்கும்போது இதில் நடுவில் இருக்கக்கூடிய தையை நான் எடுத்துட்டேன். புதையல்ல தையை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னவா மாறுது? புயலாக மாறுது. சரி, அது என்னவா மாறுது? புயலாக மாறுது. ஆமாம். இப்போ இதில் இருக்கிறதுல வந்து பார்க்கும்போது இடையில ஒன்றே ஒன்று இருக்கும். சரிங்களா? ஆமாம். இப்போ புதையல் அப்படிங்கிறதுல நடுவில் இருக்கிற 2 வேர்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறுது? புல்லாக மாறும். இடையில இருக்கிறது வந்து பார்க்கும் தை அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ வார்த்தைகள் கொண்டது எல்லாமே அந்த புதையலுங்கிற வேர்டுக்குள்ளே புதைஞ்சிருக்கிறதுனால அதை புதையல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியா? ஆமாம். இப்போ பாருங்கள். அடுத்து பார்ப்போமா? ஆமாம். அப்போ இதுதான் இப்போ இந்த பாடலில் வந்து பார்க்க கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் மட்டும் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து தனிப்பாடலில் விடுகதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 கால் 3 தலை. என்னது? 10 கால் 3 தலை பார்க்கும் கண் 6 முகம் இத்தரையில் 6 வாய் ஈரிரண்டாம் இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன். சரியா? களி கூர்ந்தேன் பாரிடத்தில் கண்டே பகர் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னா யார்? சுந்தர கவிராயர் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பாடலை ஒன்று எழுதியிருக்காரு. ஒன்றும் இல்லை, அதாவது நான் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தேன்ப்பா. அப்படி என்ன விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னா இப்படி ஒரு ஹிண்ட்டாக அவர் கொடுத்துட்டார். அவங்களுக்கு 10 கால். சரிங்களா? 3 தலை. ஆமாம். 6 கண். இது மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறாரு. அப்போ அதாவது அங்கே உழவு நடந்த விஷயம் தான் சொல்கிறாரு. ஆமாம். அதை எவ்வளோ ஒரு வந்து பார்க்கும்போது சுற்றி வளைச்சி ஒரு விடுகதையாக சொல்கிறாரு பாருங்களேன். ஆமாம். அப்போ அந்த சந்திர கவிராயர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வாழ்ந்தவர். எந்த நூற்றாண்டோட இறுதியில் வாழ்ந்தவர்? 18ஆம் நூற்றாண்டோட ஆமாம் இறுதியில் வந்து பார்க்கும்போது வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா யார்? சுந்தர கவிராயர். சரியா? ஆமாம். 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வந்து பார்க்கும்போது வாழ்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வாழ்ந்தவர் யாரை பார்த்தோம் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவரை பார்த்தோம். சரிங்களா? இவர் இறுதியில் வாழ்ந்தவர். சரிங்களா? அப்போ உழவு தொழிலோட உயர்வை நன்கு உணர்ந்தவர். எட்டயபுரம் அருணாச்சலத்துறை தையூர் முத்து முதலானோர் இப்புலவரை அந்த பக்கம் ஆதரிச்சிருக்காங்க. சரியா? அப்போ இவரை ஆதரித்தவங்க அந்த பக்கம் எட்டயபுரத்தில் கூடிய அருணாச்சலத்துறையும் ப்ளஸ் தையூரில் இருக்கக்கூடிய முத்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களை வந்து பக்கம் ஆதரிச்சதாக சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்ப்போமா? இப்போ இதில் வந்து பக்கம் நயம் அப்படிங்கிறத இப்போ நமக்கு இந்த பாடலை படித்தோம். சரிங்களா? அந்த பாடலில் 10 கால் இது நான் உங்களுக்கு படித்தோன்னா புரிஞ்சிருக்காது. அப்போ அதில் 10 கால்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைனை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது ஒரு காளையை ஏரியில் பூட்டி ஒரு காளையை ஏரியில் பூட்டி ஓட்டும்போது ஆமாம் ஒரு காளையின் கால் வந்து பார்க்கும்போது ஒரு காளையின் கால் 8. ஏன்னா அந்த பார்க்கும்போது 2 காளைக்கு வந்து பார்க்க 4 4 8. சரியா? ஆமாம். ப்ளஸ் வந்து பார்க்கும்போது ஓட்டும் மனிதனோட கால் 2. ஆக மொத்தம் எத்தனை கால் அப்படின்னா எத்தனை கால்? மொத்தம் 10 கால். சரியா? மொத்தம் எத்தனை கால்? 10 கால். ஆமாம். மொத்தம் வந்து பார்க்கும்போது காளைக்கு தலை 2 மனிதனுக்கு தலை 1. ஆக மொத்தம் எத்தனை தலை? 3 தலை. ஆமாம். மொத்தமாக சேர்த்து வந்து பார்க்கும்போது 3 பேருக்கு சேர்த்து எத்தனை முகம் அப்படின்னா எத்தனை கண்கள் அப்படின்னா எத்தனை கண்? ஆமாம். மொத்தமாக சேர்த்து வந்து பார்க்கும்போது 6 ஆவண கண்கள். சரியா? ஆமாம்.
ஆமாம். அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதன் முகங்களோடு வேறு என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா முகத்தோடு வந்து பார்க்கும் கொழுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆமாம். இந்த கொழுமுகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொழுமுகம் அப்படிங்கிறது என்னென்னா ஆமாம் இந்த இந்த மாடு ஒன்று பூட்டியிருக்காங்களா, இது ஒரு முகம். சரியா? இந்த இடம் இது ஒரு முகம். அவர் கையில் ஒன்று வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முகம். மொத்தம் எத்தனை முகம் இருக்குது அப்போனா 3 முகங்கள் இருக்குது. சரியா? அப்போ ஆல்ரெடி 3 முகம் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இந்த ஏர் கலப்பையில் 3 முகம் இருக்குது. அதனால் எத்தனை முகம் அப்படின்னா 6 முகம். சரியா? எத்தனை முகம்? 6 முகம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஆமாம். அதாவது மனிதன் முகங்களோடு கொழுமுகம் 3ம் சேர்த்து முகம் 6ம் எத்தனை முகம்? மொத்தம் எத்தனை? 6. காளைகள் மனிதன் ஆகியோரோடு 3 வாயோடு 4 வாய் ஒன்றும் சேர்ந்து மொத்தம் எத்தனை வாய் அப்படின்னா எத்தனை வாய்? 4ம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஆமாம். அப்போ 4வது இப்போ இவருக்கு மொத்தம் 3 பேருக்குமே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாய் இருக்கும். சரிங்களா? 4வதாக ஒரு வாய் எது அப்படின்னா இந்த ஏற்கலப்பையில் வந்து பார்க்குறப்ப வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு வருது? ஆமாம். அந்த ஏரை வந்து பார்க்கும்போது மண்ணை பெரட்டிட்டு வருது பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு பேர் தான் 4வது வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் சித்தர் பாடல்கள். சரியா? சித்து அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சித்து என்னும் சொல் அறிவு என்னும் பொருளை குறிக்கிறது. சரியா? சித்து அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்கு? சித்து அப்படின்னா அறிவுன்னு பெரிய. சரியா? ஆமாம். சித்தர் அப்படிங்கிற சொல் ஆமாம் அறிவுடையோர் என்ற பொருளை தரும் வகையில் அறிவுடையோர் என்னும் பொருளை தரும் வகையில் சித்து அதாவது சித்தர் என்னும் சொல் வந்து பார்க்கும் அறிவுடையோர் என்னும் பொருளை தரும். சித்துனா அறிவுப்பா. சித்துனா என்னப்பா? அறிவுப்பா. சித்தர்ன்னு நான் சொல்லும்போது அறிவுடையோர்னு மரியாதை நிமித்தமாக மாறுது. சரிங்களா? அப்போ இவங்க யார் அப்படின்னா பார்க்கும்போது சடங்குகளை எதிர்த்தவங்க, சம்பிரதாயங்களை எதிர்த்தவங்க, ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையுமே எதிர்த்து விமர்சனம் செஞ்சவங்க. யார் அப்படின்னா யார்? சித்தர்கள். சரியா? அதே சமயம் மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் யார் அப்படின்னா மெய்யியல் உண்மைகள் வந்து பார்க்கும்போது மெய்யியல் அனுபவங்களை முன் வச்சது யார் அப்படின்னா யார்? சித்தர்களை தான் வந்து பார்க்குறப்ப மெய்யியல் உண்மைகளை அனுபவங்களை முன் வச்சுருக்காங்க. உருவ வழிபாடு அவங்க எதிர்த்திருப்பாங்க. அந்த வெட்ட வழியை கடலாக வழிபட்டவர் கடுவழி சித்தரெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஆமாம். அடுத்து வந்து பார்க்கும் உருவ வழிபாடுகளை எதிர்த்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆமாம். அடுத்து வந்து பார்க்கும்போது பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி. இந்த பிராணாயாமம் இப்போ இவங்க நிறையா விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து பார்க்கும் வானவியல், யோகாசனம், வர்மம், சரிங்களா, பஞ்சபட்சி, சாஸ்திரம், பல துறைகளில் வந்து பார்க்கும்போது ஆற்றல் பெற்றவங்க யார் அப்படின்னா யார்? சித்தர்கள். ஆனாலும் இந்த மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அவங்களோட மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆமாம். அதான் பார்க்குறப்ப மிகப்பெரிய கொடை எதாவது போக்கும் மூச்சு பயிற்சியை வாழ்நாளை நீட்டித்து பார்க்குறப்ப மூச்சு பயிற்சி தான் ஆமாம் நம்மளோட வாழ்நாள் வந்து நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் யார் சொல்லியிருப்பாங்கன்னா யார் சொல்லியிருப்பா? திருமூலர் வந்து பார்க்கும் சொல்லியிருப்பார். சரியா? ஆமாம். அப்போ திருமூலர் யார் அப்படின்னா 17 சித்தர்கள் வந்து பார்க்கும் இவரும் முக்கியமானவர். சரிங்களா? அவர் முதன்மை சித்தரில் ஒருத்தர். சரியா? ஆமாம். அப்போ பிராணாயாமம் என மூச்சு பயிற்சி சித்தர்களோட கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மனதையும் உடலையும் பயிற்சியால் வந்து பார்க்குறப்ப ஒருமுகப்படுத்தும், அதாவது வந்து பார்க்கும்போது ஒருமுகப்படுத்தலாம் எனும் தத்துவத்தை யார் இது மனசையும் உடலையும் நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா மனசையும் உடலையும் வந்து பார்க்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றா இணைக்க முடியும்பா அப்படின்னு சொன்னது யாரப்பான சித்தர்கள் தான். சரியா? சித்தர்கள் மருத்துவத்தில் சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தனிப்பிரிவு தோன்றும்படி பல்வேறு நோய்களையும் அவை தீர்க்கும் மருந்துகளையும் கண்டறிந்திருந்தார்கள். சரியா? ஆமாம். அடுத்து வந்து பார்க்கும் இந்த இடைக்காட்டு சித்தர் பாடல். சரி, அப்போ இந்த இடைக்காட்டு சித்தர் அப்படிங்கிற ஒரு பாடலை ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? போற்றிரே 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 அப்படின்னா பார்க்கும்போது யார் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர். சரியா? இவர் எந்த ஊரில் பிறக்கிறார் அப்படின்னா இடைக்காடு என்ற ஊரில் பிறந்ததால் இவர் இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போகர் என்ற சித்தரோட சீடர். சரி, அப்போ இவர் யாரோட சீடர் அப்படின்னா யார்? இவர் வந்து பார்க்கும் போகர் அப்படிங்கக்கூடிய சித்தரோட சீடர் தான் யார் அப்படின்னா யார்? ஆமாம், இந்த இடைக்காடர் அப்படிங்கிறவங்க. சரியா? இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 80 இவருடைய நூல். அதை பார்க்கும்போது இடைக்காடர் அதை பார்க்குறப்ப ஞான சூத்திரம் 70 அதை பார்க்கும்போது இவருடைய நூல் என்னென்னா இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 என்பது இவருடைய நூலாக பார்க்கப்படுது. சரியா? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட பொருள் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய பாடல் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாடலோட பொருளை பாருங்கள். அதாவது நம் கண்ணில் இருக்கும் கருமணி போன்றவனை, அதாவது இறைவனை வந்து பாடுபொருளாக வச்சு ரொம்ப வந்து பார்க்கும்போது அவரை ரொம்ப உயர்வுத்தன்மையாக வச்சு பாடியிருப்பார். அவ்வளோதான். நாம் கருதுகின்ற மாபெரும் ஒளி போன்றவனை, விண்ணில் விளங்கும் சுடர் போன்றவனை, திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை என்னாலும் போற்றுவீராக. பாலில் மறைந்துள்ள சுவை போலவும் பழத்தில் மறைந்துள்ள இனிமை போலவும் நூல்களில் உள்ள வந்து பார்க்குறப்ப மறைந்துள்ள நுட்பமான கருத்து போலவும் உலக பொருளில் எல்லாவற்றிலும் நுட்பமாய் மறைந்திருக்கும் இறைவனை போற்றுவீராக. இது மாதிரி இறைவனை வந்து பாடுவார்ப்பா. சரியா? இடைக்காட்டு சித்தர் அப்படின்னா போற்றுவீரே போற்றுவீரே. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா. இன்னொன்று வந்து பார்க்குறப்ப எங்கன்னா இடைக்காடுன்னு ஊரில் பிறந்தா இடைக்காட்டு சித்தர். இவர் யாரோட சீடர் அப்படின்னா போகர் அப்படிங்கிற சித்தரோட சீடர். சரிங்களா? போகர் என்ற சித்தரோட சீடர் தான்
யார் இடைக்காடர். இவர் எழுதின ஒரு நூல் இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 அப்படிங்கிறது. சரிங்களா? சரி ஓகே. அடுத்து குதம்பை சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். இவரோட பாடல் எல்லாத்துலேயுமே என்ன வரும் அப்படின்னா குதம்பாய் குதம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப ஆமாம் அந்த மகுடு முன்னிலை வரும். சரிங்களா? அதனால தான் இவருக்கு என்ன பேர் அப்படின்னா என்ன பேர் குதம்பை சித்தர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டார். இவர் பாடல்களில் சித்தர்களோட இயல்புகளை பற்றி பேசிக்கலாம். சரிங்களா? அதை சித்தர் நார்மலாக அவங்களுக்குன்னு சில இயல்புகள் இருக்கும்ல, அதை யார் இப்போ சொல்லணும் அப்படின்னா குதம்பை சித்தர் சொல்லியிருக்கா. யார் சொல்லியிருக்கா? குதம்பை சித்தர் வந்து பார்க்குறப்ப சொல்லியிருக்காராம். சரிங்களா? சரி ஓகே. அடுத்து வந்து பார்க்கும்போது சிற்று இலக்கியங்கள். சரி, யார்? சிற்று இலக்கியங்கள். பேர் இலக்கியங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ஐயும் உணர்வதற்காக எழுந்தன. சரிங்களா? எனது ஆகிய 4ஐயும் உணர்வதற்காக எழுந்தன. இவற்றுள் ஒன்றோ பழவோ குறைந்து வரும் தன்மையில் அமைந்த இலக்கியங்கள் சிற்று இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பேர் இலக்கியம் அப்படின்னா பார்க்கும்போது அதில் மொத்தம் 4 விஷயத்தை சொல்கிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு. சிற்றிலக்கியம்னா ஒன்று கம்மியாக இருக்கலாம். சரியா? இல்லைனா அதை பார்க்குறப்ப நிறைய விஷயத்தில் குறைஞ்சி வரலாம். ஏதாவது 1-2 விஷயத்தை மட்டும் சொன்னிச்சு அப்படின்னா அந்த சின்ன இலக்கியங்கள். சரியா? ஆமாம். சங்க இலக்கியம்னா 4த்தையும் சொல்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை குறைச்சி சொல்லுவாங்க. அப்போ 96 வகை சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரிங்களா? ஆமாம். அடுத்து பாருங்கள். ஆசியா உம்மா பாடல்கள் சூஃபி தத்துவம் மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூஃபி தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சூஃபித்துவம். சரியா? ஆமாம். மெய்ஞானத்தை தான் பார்க்குறப்ப நம்ம உண்மையை தேடி போகிறது. ஆமாம். அதன் தொடக்க புள்ளியாக இருந்தது யார் அப்படின்னா அலி இபின் அபி தாலிப் கருதப்படுகிறார். அப்போ வந்து பார்க்கும்போது சூஃபித்துவத்தோட ஆமாம் மைய புள்ளியாக யார் சார் இருக்கா அப்படின்னா யார் இருக்கா? ஆமாம், அலி இபின் அபி தாலிப் அப்படின்னு ஒருத்தர் கருதப்படுறார். சரியா? சூஃபித்துவத்தோட ஆணிவேர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இஸ்லாத்தின் அடிப்படையான மனிதநேயத்திலும் ஆன்மீகத்திலும் வேறுன்றது. சரி, அதன் தொடக்க புள்ளியாக அலி பின் அபி தாலிப் கருதப்படுகிறார். சூஃபி தத்துவத்தின் ஆணிவேர் இஸ்லாத்தோட அடிப்படையான மனிதநேயத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமாம். அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த பாடல் வந்து பார்க்குறப்ப பேரானந்தமே இதெல்லாம் வந்து சும்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்க்கும் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆமாம். அப்போ இது எழுதுனது யார் அப்படின்னா செய்யிது ஆசிய உம்மா. சரிங்களா? செய்யிது ஆசிய உம்மா. சீதாகாதி அப்படின்னு ஒரு மரபர் ஒருத்தர் இருந்திருப்பார். சரி, சீதாகாதி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். நீங்கள் வந்து பார்க்கும்போது சீராபுராணத்தில் படிச்சிருந்திருப்பீங்க. சரிங்களா? ஆமாம். சீதாகாதி மரபு வந்த ஹபீபு முகமது மரக்கையாரும் ஹபீபு உம்மாவுக்கும் மகளாக பிறந்தவர் செய்யிது ஆசிய உம்மா. சரியா? இவர் வந்து பார்க்கும்போது இவர் கல்வத்து நாயகத்தின் சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இவர் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? இவர் கல்வத்து நாயகத்தின் சீடர். சரியா? ஆமாம். இவர் மெய்ஞான தீப ரத்தினம், அதாவது வந்து பார்க்கும் சீதாகாதி மரபு வந்த ஹபீபு முகமது மரக்காயருக்கும் ஹபீபு உம்மாவுக்கும் மகளாக பிறந்தவர் யார் அப்படின்னா யார்? செய்து ஆசிய உம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் யார் அப்படின்னா பார்க்கும்போது இவர் கல்வத்து நாயகத்தோட சீடர். இவர் யாரோட சீடர்? அந்த ஆசிய உம்மா வந்து பார்க்கும்போது கல்வத்து நாயகத்தின் சீடர். இவர் மெய்ஞான தீபரத்தினம், அதாவது வந்து பார்க்கும்போது இவர் மெய்ஞான தீபரத்தினம், மாளிகா ரத்தினம். சரிங்களா? மாளிகா ரத்தினம். அடுத்து வந்து பார்க்கும்போது ஆகிய பாடல்களில் அரபு தமிழ் வடிவத்தில் இயற்றினார். இவை மெய்ஞான பாடல் என்னும் தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளதான். சரியா? அப்போ இவரோடது வந்து பக்கம் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இதில் மெய்ஞான பாடல் அப்படிங்கிற தொகுப்பு நூலில் பக்கம் இடம்பெற்றிருக்கு. சரியா? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் குரூப் 2ல் கேட்கப்பட்ட கொஸ்டின். சிற்றிலக்கிய வகைகள் ஒன்றானது கீர்த்தனை. சரியா? கீர்த்தி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பார்க்கும் என்னென்னலாம் மீனிங் இருக்குது அப்படின்னா பார்க்கும் என்னென்னலாம் மீனிங் இருக்குது. ஆமாம். இவ்வளோமே வந்து பார்க்குறப்ப கீர்த்தனை அப்படிங்கிறது கீர்த்தி என்னும் சொல்லுக்கு புகழ், இசை என பல பொருள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். சிந்து என்ற பாடல் வகையை கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றிருக்கு. சிந்து வகை இருக்குல்ல, அதுதான் என்ன மாதிரி இருக்குது? கீர்த்தனையாக வளர்ச்சி பெற்றதாக சொல்கிறாங்க. சரியா? ஆமாம். கீர்த்தனைகளில் சுரத்தை விட சொற்களுக்கு தான் முதன்மை கொடுத்துருக்காங்களாம். சரிங்களா? ஆமாம். கீர்த்தனையில் வந்து பார்க்கும்போது சுரத்தை விட எதுக்கு ரொம்ப, அதாவது வந்து பார்க்கும்போது ராகம்னு நம்ம சொல்லோம்ல, அந்த இதை விட சொற்களுக்கு பொருளுக்கு அதிகமாக மதிப்பு கொடுத்துருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்த இச்சிற்றிலக்கிய வடிவம் எந்த நூற்றாண்டில் உருவாயிருக்கு? 17ஆம் நூற்றாண்டில்ப்பா. சரியா? ஆமாம். எத்தனை 17ஆம் நூற்றாண்டில் வந்து பார்க்கும்போது தோன்றி வளர்ந்த இச்சிற்றிலக்கிய வடிவம் பிற்காலத்தில் மக்களின் சிக்கலையும் பேச தொடங்கியது. சரியா? அப்போ இந்த கீர்த்தனை அப்படிங்கிறது எத்தனை வடிவங்கள் அமையப்பெறும் அப்படின்னா பல்லவி, அனுபல்லவி,
பல்லவி சரணம் என்ற 3 நிலைகளில் அமையப்பெறும். சரி, அப்போ கீர்த்தனை எத்தனை நிலையில் பாடுவாங்க? பல்லவி, அனுபல்லவி, அடுத்தனது பல்லவி, அனுபல்லவி, அடுத்தது பார்க்கும் சரணம் அப்படிங்கக்கூடிய 3 நிலைகளில் பார்க்கும்போது அமையப்பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள். சரியா? இவ்வளோ பெரிய விஷயத்தை யாருன்னா மாயூரம் வேதநாயகர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருப்பார். சரிங்களா? யார் எழுதியிருப்பார்? மாயூரம் வேதநாயகர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். இத்தகைய கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கோடு பாடியவர் யார்? அப்பனா யார்? மாயூரக வேதநாயகர். சரி, இந்த பாடல் சும்மா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இந்த பாடல் என்னென்னா தாய் தந்தையாருக்கு நம்ம என்னென்னலாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்களை எப்படி மதிக்கணும் போட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவ்வளோ பெருசு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆமாம், இந்த பாடினது யார்? அப்பனா மாயூர வேதநாயகம். சரியா? இவர் பாடிய நூல், பாடிய இசை பாடல் நூல் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் அப்படிங்கிறது யாருடைய நூல்? அப்படின்னா யார் பாடின இசைப்பாடல்? அப்படின்னா யாரை சொல்லணும்? மாயூர வேதநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட இசைப்பாடல் நூல் தான் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலோட பெயருக்கு ஏற்ப எல்லா சமயங்களுக்கும் பொதுவான இசைப்பாடலை பாடியிருக்காராம். சரிங்களா? ஆமாம், இப்போ இந்த கீர்த்தனைகள் இருக்கிறப்ப அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இவர் கீர்த்தனைகள் பாடியிருக்காரு. ஆமாம், இந்த கீர்த்தனைகள் அதாவது வந்து பார்க்கும்போது சர்வ சமய சமரச கீர்த்தனைகளில் மொத்தம் எத்தனை கீர்த்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 192 கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. எத்தனை கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு? 192 கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆமாம், இதை மொத்த கீர்த்தனை பாடல்கள் அவர் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காரு அப்படின்னா 5 வகையாக பிரிச்சிருக்காராப்பா. எத்தனை வகையாக பிரிச்சிருக்காரு? 5 வகையாக வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வகைப்படுத்திருக்காரு. மொத்தம் வந்து பார்க்கும்போது 5 வகையை வகைப்படுத்தியிருக்காரு. ஆமாம், அப்போ தேவநாயகர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊரில் பிறந்தவர் அப்படின்னா குளத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கார். தேவநாயகர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள குளத்தூரில் பிறந்தவர். சரியா? ஆமாம், இவர் தான் தேவநாயகர். நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆமாம், அடுத்து வந்து பார்க்கும்போது அப்போ இவரோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணால் 1876ஆம் ஆண்டு வெளியான பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் புதினம் தமிழில் முதல்ல வெளியான முதல் புதினம். சரி, அது எந்த வருஷம் வெளியாக இருக்குது அப்படின்னா எந்த வருஷம்? 1800 வந்து பார்க்கும்போது 76 பக்கமும் வெளியாக இருக்கும். 1876 அந்த பக்கம் வெளியான பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற புதினம் வந்து பார்க்கும்போது தமிழில் முதல்ல வெளியான முதல் புதினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த பாடலோட பொருளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது ஒன்று நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அவங்க நம்மளை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப வந்து பார்க்கும்போது உணர்வுபூர்வமாக எழுதியிருப்பார். அவ்வளோதான். சரிங்களா? ஆமாம், அப்போ அந்த ஓவியப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்க்கும் 4 கவிகள் இருப்பாங்க. ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி. ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாமே கோட்வேர்டு தான். ஆசு கவினா ஆமாம் பாடுன்னு சொன்னோடனே பாடுறவர் யார் அப்போனா ஆசு கவி. சரிங்களா? ஆமாம், இதே மதுர கவினா இனிய ஓசை கொண்டு பாடுறாரு. பார்த்தீங்களா? மதுரை மொழி இனிய ஓசை கொண்டதாக இருக்கும். சரிங்களா? அப்போ இனிய ஓசையுடன் அமுதமுறை பாடுறார் பாரு. இனிய ஓசையுடன் அமுதமுறை பாடுவனுக்கு பேர் என்னது? மதுரை கவி. சரிங்களா? ஆமாம், அடுத்து வித்தார கவி அப்போனா பார்க்கும்போது காப்பியங்கள். சரிங்களா? அப்போ வந்து பார்க்கும்போது மாழை, இங்கே கடைசியாக பாருங்கள் மாலை. ஆமாம், அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்க்குற என்னது யமகம், கலம்பகம், தசாங்கம், புராணம். சரியா? முதலில் விரித்து பாடுபவன் யார் அப்படின்னா வித்தார கவி. சரியா? காப்பியங்கள், தொடர்நிலை செய்யுள் காப்பியங்கள் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ காப்பியங்கள்னா அப்படின்னா காப்பி வித்தார் அப்படின்னு கூப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆமாம், இது பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்க்கும்போது என்ன கவி அப்படின்னா சித்திர கவி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அப்போ மாலை, யமகம், கலம்பகம், தசாங்கம், புராணம், அப்புறம் வந்து பார்க்கும்போது காப்பியங்கள். சரியா? காப்பி வித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம், மதுரை கவினா இனிய ஓசை, ஆசு கவினா பாடணும்னு சொன்னவரை பார்க்கும்போது பார்க்குறப்ப என்னது பாடுறவர் தான் யாராக சொல்லுவாங்க அப்படின்னா ஆசு கவி. ஆமாம், சித்திரக்கவிக்கு பேர் ஓவியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சித்திரக்கவிக்கு என்ன பேர்? ஓவியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரக்கவி இப்போ நான் வந்து சித்திரக்கவியில் ஃபேமஸாக இருக்கேன்னா எனக்கு இன்னொரு பேர் ஓவியப்பா. ஆமாம், திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட திருவள்ளுக்கூற்றிருக்கை ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திரக்கவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட திருவள்ளுக்கூற்றிருக்கை ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திரக்கவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. இதுதான் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் முக்கியமான பாடல். சரிங்களா? ஆமாம், இதை ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ரீடு மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்க்கும்போது இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இரட்டை நாகபந்தம் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, 2 பாம்பு இருக்கும். அதோட தலைப்பகுதியிலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பார்க்கும்போது வாலில் வந்து பார்க்கும்போது அதோட பொருள், அதாவது நம்ம எழுதுறத அப்படியே தலையிலேருந்து வால் வரைக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆமாம், அதுதான் வந்து பார்க்க நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு நமக்கு ப்ரியாரிட்டியும் இல்லை, அதனால் அதை நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணல. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்கும்போது நம்ம இதோட ஃபஸ்ட் லெசன் நமக்கு முடியுது. நம்ம இதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் லெசன் வந்து பார்க்கும்போது 11th சிறப்பு தமிழ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், மறக்காமல் வந்து பார்க்கும்போது பார்க்குற இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இல்லை வேறு ஏதாவது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.